கிறிஸ்துவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவ விருட்சம். ஆமென். கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவன் மேல் இருந்த சாபங்களை சிலுவையிலே விழுங்கி போட்டு விட்டார். சிலுவையில் லபக் பண்ணிட்டாருங்க. உன் மேல இருந்த சாபத்தெல்லாம் இயேசு ஆட்டைய போட்டு அபேஸ் பண்ணி அவர் தனக்குள்ளே விழுங்கி விட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை மீட்டு கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய சாபங்களையும் சிலுவையிலே விழுங்கி விட்டார். சாபத்தை விழுங்கினவரோட தொடர்பு வச்சிருந்தேன்னா சாபத்துக்கு உன் வாழ்க்கையில இடமே இல்லாம போயிடும். சாபத்தை விழுங்கினவரோட உன்னுடைய கனெக்ஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உன் வாழ்க்கையில சாபத்தை பார்க்கவே முடியாது. ஆனா கிறிஸ்துவின் அடிப்படையில் உங்கள் காரியங்கள் இருக்கும் என்றால், கிறிஸ்துவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையும் வார்த்தையும் உங்கள் செயல்களும் இருக்கும் என்றால், சாபம் என்பது உங்கள் வாழ்வில் என்றென்றைக்கும் இராது. காரணம், உங்களுடைய எல்லா சாபங்களையும் இயேசு தன்னுக்குள்ளே விழுங்கி போட்டு